பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் சன் நியூஸ் செய்தியாளருக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் அதிமுகவை காட்டமாக விமர்சித்திருக்கிறார். வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்று அவர் ஆருடம் கூறியிருக்கிறார். முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் தொலைபேசி வாயிலாக நம்மிடையே இணைகிறார். அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். சார் வணக்கம். பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தற்போது நமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. நடைபெற இருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து அதிமுகன்ற கட்சியே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை சார்? வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கவோ அல்லது சிதைக்கவோ அல்லது வேறு எந்த ரூபத்தில் அதை முடக்கவோ ஒரு காலத்திலும் முடியாது. இந்த இயக்கம் 7 முறை ஆட்சியை பிடித்த இயக்கம். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியல் வரலாற்றை எழுதி இந்த இயக்கம் நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இருந்து இந்த எதிர்கட்சி என்கிற நிலையில் தமிழகத்தில் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மக்களோடு இணைந்து இசைந்து இருக்கக்கூடிய இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை சங் பரிவார் அமைப்புகள், RSS அமைப்புகள் போன்றவர்களுடைய பின்னணியில் இருக்கிறவர்கள், சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது என்று பேசுவதற்கு அருகதையற்றவர்கள், தகுதியற்றவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் தூக்கி எறிந்து விடுவதற்கு அதென்ன குச்சியா அல்லது வேறு ஏதாவது ஜடப்பொருளா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு உயிருள்ள 2 பேருக்கு மேலாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு மாபெரும் சகாப்தம் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது அடிக்க அடிக்க பந்து உந்தும், அறுக்க அறுக்க வைரம் மின்னும் என்பதை போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எத்தனை சோதனை வந்தாலும் அதற்கு எல்லாம் கடந்து வெற்றி சரித்திரம் படைக்கும். தொடர்ந்து திரு வைகை செல்வன் தொடர்ந்து இந்த பிரச்சார களத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவை பற்றி எதுவும் பேசாமல் இருக்கும் இந்த நிலையில் பாஜக தொடர்ந்து அதிமுகவை பற்றி ஒரு கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சிட்டு வராங்க. இப்போ பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசனும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் இப்போ முன் வச்சிருக்காரு. இதை எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க அரசியல் களத்தில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி இவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் அது தவறான கருத்து. ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் வீழ்த்தி காட்டுவிட முடியாது. அது அப்படிப்பட்ட இயக்கம். ஆக நோட்டாவுக்கும் கீழ் இருக்கிற இந்த இயக்கங்கள், நோட்டாவுக்கும் கீழ் இருக்கிற இந்த பாஜக ஒரு 7 முறை ஆட்சியை பிடித்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தற்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தொடர்வாரா என்றும் ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதிமுகவை பொறுத்தளவில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் பண்ணுவது எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து பேசிக்கிட்டு வராங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தான் பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த அதிமுக வச்சுல ஏதோ 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட எஃகு கோட்டை அப்படின்னு சொல்லுவீங்களே. நீங்கள் என்றைக்கு 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதிமுக எந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மா இல்லாதப்போ கேட்குறேன், இருக்கிறப்ப கேட்கல, இல்லாத சமயங்களில் 1.5 கோடி ஓட்டு எங்கே வாங்குறீங்க? அந்தம்மா கூட்டணியே வேண்டான்னு தனித்து போட்டிட்டாங்களே. உங்களால் கூட்டணி வேணாம்னு தனித்து போட்டிட முடியுதா? நாடும் நமதே 40 நமதேன்னு சொன்னாங்கள்ல, 2014 எலெக்ஷன்லேயே சொன்னாங்கள்ல. நீங்கள் கூட்டணி இல்லாமல் என்னைக்காவது தேர்தலில் போட்டிட்டுருக்கீங்களா? ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதாவுக்கு இருந்த அரசியல் ஆண்மை உங்களுக்கு இருக்கா? நீங்கள் இன்னும் பெருசாக வாழை எடுத்து வீசிட்டு இருக்கீங்க. அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்காது. ஏன்னா செல்வாக்கு இழக்க ஆரம்பிச்சிடும். பல தொகுதிகளில் முடிஞ்சால் எல்லா தொகுதிகளையும் 3வது இடத்துக்கு தான் போகும். விதி விலக்க ஏதோ சில இடங்களில் அவங்க 2வது இடம் வரலாம், இல்லை 1-2 ஜெயிக்கலாம், தெரியல எனக்கு. ஆனால் ரொம்ப பெரிய சரிவை சந்திக்கும். அவ்வளோ பெரிய சரிவை சந்தித்ததுக்கப்புறம் எடப்பாடி ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லை. எம்ஜிஆரோ ஜெயலலிதா இருக்கிறப்ப கட்சி எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தித்தா கூட அவங்களால அந்த கட்சியை மீட்டு கொண்டு வர முடியும். எடப்பாடி அப்படியெல்லாம் ஆளுமை உள்ள தலைவர் இல்லை. அப்படி கட்சிக்காரன் யாரும் நம்பலை. அவரை சரிவை சந்தித்தா கட்சியில் யாரும் இருக்க மாட்டான். அதிமுகவில் ரொம்ப பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய மாற்றம் தேர்தலுக்கு அப்புறம் நடக்கும்.
2026 எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்குமான்றது கேள்வி எழுப்புறீங்களா? நிச்சயமாக அதிமுகவே பெரிய பின்னடைவை சந்திக்கும். அப்படி அதிமுக இருந்தாலும் அது எடப்பாடி பொதுச் செயலாளர் இருப்பாருன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவரால் அதை கட்டி இழுக்க முடியாது. இப்போ இங்கே அதிமுகவில் வந்து மோடியை தவிர வேறு யாராவது நீங்கள் பிரதமர் வேட்பாளர் சொல்லிட முடியுமா? ராகுலை சொல்ல முடியுமா? திமுக ஆதரிக்கிற ராகுல் காந்தியவோ வேறு யாரையும் சொல்ல முடியுமா? இல்லை ஜெயலலிதா அம்மையார் உயிருடன் இருக்கிறப்ப மோடியா லேடியான்னு கேட்டாங்களே, அப்படி கேட்குற துணிச்சல் எடப்பாடிக்கு இருக்கா? என்ன சார் கட்சி நடத்துகிறாங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.